வந்த மருமகளை சரியாக வச்சிக்கிறாத மாமியானுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி தொல்லை நிறையா கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலையும் பையனுடைய வாழ்க்கையிலையும் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவங்க சரியாக வாழ்கிறதுக்கு இவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அடிமையாக இருக்குன்னு நினைப்பாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, இது ஒரு பெரிய டீமாக சேர்ந்துக்கிட்டு இதுக்கு அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க டீமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை முறையாக செயல்படாமல் அவங்கள பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண மாப்பிள்ளைகள் இருக்காங்கள்ல, அவங்களையும் சரியாக அந்த பொண்ணுங்களையும் சரியாக வரவிடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு புது பொண்ணு வரவை சரியாக வச்சுக்கலனாக்கா, நீங்கள் அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்காது. அவங்க அது பெரிய அந்த தொடர்ச்சியாக அவங்க நிறையா பிரச்சனை பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. அவங்க டோட்டலாகவே அவங்க ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, அதை தொல்லை பண்ணுற ஆளாக இருக்கும். அப்போது யார் மேலே குற்றம்? வந்த மருமக மேலே குற்றமா? அப்பயும் மருமக மேலேயும் சில குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப இப்படி வேறு மாதிரிலாம் இருக்கு. எப்படி பண்ணுறது? அப்போது அதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி குடும்பங்களில் போய் மாற்ற ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படணும். வேறு என்ன பண்ணுறது? ஒதுங்கிறது நல்லது. ஒதுங்கி தனியாக போயிடுறது நல்லது. தனியாக போகாத வரைக்கும், அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு மைண்டில் அந்த மாதிரி ஏறி போய் உட்காந்துருக்கு. அதை மாற்றவே முடியாது நண்பா. இது நான் கண்கூடாக பார்த்தது.